டேஸ் ஃபிடா போன்ற பிளாக் பஸ்டர் படத்தை டைரக்ட் பண்ண நம்மளோட சேகர் கமுலா, தனுஷ், ரஷ்மிகா மந்தானா, நாகார்ஜுனா இவர்களை வச்சு குபேரா அப்படிங்கிற படத்தை இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் 120 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு ஜூன் 20ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. இந்த படத்துக்கு நிறைய ஹைப் இருந்தாலும் அதை விட கான்ட்ரவர்சிஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஹைப் பத்தி சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம தனுஷ் ஒரு பெக்கர் லுக்ல இருக்காரு. ஸோ அதுவே ஒரு பயங்கர ஹைப் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். என்ன பண்ண போறாரு, என்ன யதார்த்தமான நடிப்புல என்னெல்லாம் அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக் படத்துக்கு பயங்கர பிளஸ்ஸா இருக்கு. ஸோ அந்த மியூசிக்காகவே படத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ட்ரவர்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 3 மணி நேரம் 15 நிமிஷம் இந்த படம் ஃபர்ஸ்ட் சென்சார் கட் இருந்தது. இவ்வளோ பெரிய படமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ல பயங்கரமான டிபேட் போயிட்டு இருந்தது. பட் இப்போ 2 hours and 50 minutes கட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கான்ட்ரவர்சி என்னன்னா, தனுஷோட ஆடியோ லான்ச் ஸ்பீச். அதுல அவரை என்னை சுற்றி நிறைய வதந்திகள் போயிட்டு இருக்கு. என்னோட ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு செங்கலையும் ஒன்னும் யாராலையும் பண்ண முடியாது, ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸா மாசா பேசியிருப்பாரு. அவர் யாரை மென்ஷன் பண்றாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த மென்ஷன் பண்றாரா, நயன்தாரா விக்னேஷ் சிவனை மென்ஷன் பண்றாரா, இல்ல சுசித்ராவை மென்ஷன் பண்றாரா, இல்ல இப்ப ரீசெண்டா அந்த இட்லி கடை கான்ட்ரவர்சி எதுவும் மென்ஷன் பண்றாரான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் இந்த படத்தை சுத்தி நிறைய ஹைப் கான்ட்ரவர்சி இருந்தா படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜூன் 20ஆம் தேதி தான் தியேட்டர்ல போய் பார்க்கணும்.